முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலவே இருந்த சஹாபாக்கள்ல முதலாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. புகாரில ஹதீஸ் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னா ஃபாத்திமா நாயகி நடந்து வருவாங்க, நாயகம் நடந்து வர மாதிரி இருக்கும். நடையிலையும் கூட வாப்பாவுடைய அச்சாக இருந்தவர் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது முஸம் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சாவுடைய மகன். மூணாவது அபூ சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சாவுடைய மகன், பால்குடி சகோதரன். நாலாவது ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. தூரத்தில் அவர் வரப்போக்கல சஹாபாக்கள் நினைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரார், நபியுடைய சாச்சாவுடைய மகன். ஐந்தாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஆறாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஏழாவது அபூ சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபியுடைய பாட்டனார். இமாம் ஷாஃபியுடைய பாட்டனார். இப்ப ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறதுக்கு நாயகத்தை போலவே இருப்பாங்க. பார்க்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருப்பாங்க. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹர்ப் என்று பேர் வச்சார். ஹர்ப். அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரன் தானே. எந்த அளவு பெரிய வீரன் என்றா 40 பேர் சேர்ந்து தூக்க இயலாத ஹைபர் கோட்டையுடைய கதவை தன்னுடைய ஒரு கையால் தூக்கி கேடயமாக பாவித்து யுத்தம் செய்த வீரன். அலியுடைய பேர் என்ன தெரியுமா? ஹைதர். அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பேர் ஹைதர். ஹைதர் என்று சொன்னால் சிங்கம். சிங்கம், தைரியசாலி. அவங்க பிள்ளைக்கு பேர் வச்சாங்க ஹர்பண்ட் பேர் வச்சாங்க. ஹர்பண்ட் அர்த்தம் யுத்தம். வீரனுக்கு ஒரே யுத்த சிந்தனை தானே, யுத்தம் என்று பேர் வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்தினாங்க. ஹர்பல்ல ஹுசைன், அழகன், நேசன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்தினாங்க. திருமதியில வருது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உடைய காதில் அதான் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெயர் வைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 ஆடுகளை அறுத்து அகீகா கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முடியை வலித்து விட்டது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருத்து அந்த முடிக்கு பகரமாக வெள்ளியை கொடுத்தவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதட்டில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பேரனுடைய உதட்டில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்திருக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுவார் என்பது ஏற்கனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிக்கப்பட்ட விஷயம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருந்தாங்க. ஹுசைன் வந்தார். நான் என்ன செஞ்சேன்? வாசலை மறைத்து உட்கார்ந்து கொண்டேன். ஏன்? தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாயகத்தின் மீது போய் ஹுசைன் ஏறி உட்கார்ந்துருவார், தூக்கம் கலைஞ்சிடும் என்று பயத்தில நான் வாசலை மறைத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தால ஏதே ஒரு வேலைக்காக நான் போனேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய் பாஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயிற்றுக்கு மேல் உட்கார்ந்து கொண்டார். சற்று நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழக்கூடிய சத்தம் கேக்குது. ஓடி போய் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்ன நடந்த எனக்கு தெரியாம இவர் வந்துட்டார். சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில சிவப்பு நிறத்தாலான ஒரு மண் இருந்தது. மஜ்மூ ஸவாயித்ல இமாம் ஹைஸமி ரஹ்மஹுல்லாஹ் இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். சஹீஹான ரிஜால்களை கொண்ட ரிவாயத். சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா, ஹுசைன்
என்ற வயிற்றுக்கு மேல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வந்து கேட்டார், அத்துஹிப்புஹு யா ரசூலல்லாஹ், ஹுசைனை நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்டான். நான் சொன்னேன், நஅம், ஆம், ஹுசைன் ஹுசைனுன் மின்னி, ஹுசைன் என்னை சார்ந்தவர், நான் ஹுசைனை நேசிக்கிறேன். சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், சதக்துலுஹு உம்மதுக, உங்களுடைய ஒரு சமூகத்தார் உங்களோட பேரனை கொலை செய்வார்கள். ஃபீ அர்தின் யுகாலு லஹு கர்பலா, அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஹுசைன் கொல்லப்படும் இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கர்பலா. யா ரசூலல்லாஹ், அந்த கர்பலாவுடைய மண்ணை நான் உங்களுக்கு காட்டவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஆனால் மதீனாவுல இருக்கிறார். இப்ப எங்க? மதீனாவுல இருந்து கொண்டு கர்பலா இருக்குது ஈராக்ல. கர்பலா எங்க இருக்கு? ஈராக்ல இருக்குது. கேட்டார், கர்பலாவுடைய மண்ணை நான் உங்களுக்கு காட்டவா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காட்டுங்க. தன் ரெக்கையை விரிச்சார், அப்படியே எடுத்தார். கர்பலாவுடைய மண் இருந்த ரெக்கையில். நான் இங்கே சொல்லியிருக்கேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சக்தி எவ்வளவு பெருசுன்னு சொல்லி. கர்பலாவுடைய மண் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெக்கையில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில கொடுத்துட்டு போயிட்டான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாயகத்துடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்தோடி கொண்டிருந்தது. கரங்களிலே கர்பலாவுடைய சிவப்பு மண் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகினார் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பின்னால் அபூபக்கருடைய ஆட்சி ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 35ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை 19 என்று நினைக்கிறேன், தஹஜ்ஜுடைய நேரம், சுபஹு தொழுகைக்காக வேண்டி கூஃபால, ஈராக்கில் இருக்கக்கூடிய நகரம் தான் கூஃபா. அந்த கூஃபாவிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளியாகி பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க. சூரத்துல் அம்பியாவுடைய வசனங்களை ஓதிக்கொண்டு பள்ளிக்குள் நுழைகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் வந்து அவருடைய நடு மண்டையில் பெரிய வாளால் அப்படியே வெட்டினான். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் அப்படியே கொஞ்ச நாளையில ஷஹீத் ஆயிட்டான். அதற்கு பின்னால் 6 மாதங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தியவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய நானா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. 6 மாதம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவராக கலீஃபாவாக இருந்தார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. 6 மாதம் பார்த்தார், முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டை, பிரச்சனை. ஏன்? ஒரு கூட்டம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு இன்னும் பகரம் கேக்குது. பனு உமையா பார்த்தாங்க, ஆட்சியில குழப்பம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு விட்டு கொடுத்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மைத்துனன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யார்? அன்னை உம்மு ஹபீபா உடைய தம்பி. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யார்? அபூ சுஃபியானுடைய மகன். இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது மன்னராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முடிசூடினார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியிலிருந்து மௌத்தாகினதுக்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யஸீத் ஆட்சிக்கு வந்தார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹை பத்தி யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, சொர்க்கவாதி, வஹியை எழுதியவர். ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யஸீத் இருக்கிறானே, அவன் ஒரு கெட்ட படுபாவி, மிக மோசமானவன். காஃபிர் அல்ல, முனாஃபிக் அல்ல, முஸ்லிம் தான். ஆனாலும் முஸ்லிம் லாலிம், பெரியோர் அநியாயக்காரர்.
அராஜகன், அட்டூழியன், அடாவடித்தனம் கொண்டவன். யசீத் ஆட்சிக்கு வந்த உடனே இஸ்லாத்தினுடைய பல பகுதிகள் யசீதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தது. யசீதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. கூஃபாவுல யசீதுக்கு எதிர்ப்பு. குறிப்பாக மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் எல்லாரும் யசீதை எதிர்த்தார்கள். அதுல தலைமையில் இருந்தவர் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யசீதை எதிர்த்தார். யசீத் என்ன செய்தான்? மதீனாவுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதினார். கடிதம் என்ன கடிதம் என்றா, ஹுசைனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா, அப்படி கட்டுப்படலையா புடிச்சு ஜெயில போடு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுப்படவில்லை. மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து அப்படியே மக்காவுக்கு வைத்துட்டான். மக்காவுக்கு போய் கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம், ஈராக்கிலிருந்து கடிதம் வந்து கொண்டே இருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கிலிருந்து கடிதம் வருது. என்ன கடிதம்? உலமாக்கள், சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், எத்தனை கடிதம் வந்தது என்று சொன்னா, வந்த கடிதங்களை மாத்திரம் வைத்து 15க்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதலாமா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஈராக்கில் இருந்து வந்த கடிதங்களை சேர்த்தா 15க்கு மேல பாகங்கள் வருமாம். அவ்வளோ கடிதம் ஈராக்கில் இருந்து. ஹுசைனே ஈராக்குக்கு வாங்க, ஈராக்குக்கு வாங்க, யசீதுக்கு கீழே எங்களுக்கு இருக்கேலா, நீங்க வந்து ஆட்சியை பொறுப்பெடுங்க, நீங்க தான் ஜனாதிபதி, நீங்க தான் தலைவர், நீங்க தான் நபியுடைய பேரர், உங்களுக்கு பின்னால நாங்க நிற்போம், வாங்க வாங்க வாங்க. பெரியோரு வற்புறுத்தல். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? ஃபெஸ்டுக்கு அவங்க போகாம ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சாச்சாவுடைய மகன் இருந்தார். சாச்சாவுடைய மகன் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஸ்லிமை அனுப்பி வைத்தார். போய் ஈராக்ல என்ன நிலைமை பாருங்க, என்ன நிலைமை பாருங்க. அவர் வந்தார், ஈராக்குக்கு வந்தார். அங்க வந்து பார்த்தா முஸ்லிம்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். தனித்தனிய பல ஒன்று கூடல்கள், பல மீட்டிங்குகள் கூஃபால நடக்குது. இந்த செய்தி எப்படியோ ஜனாதிபதியுடைய காதுக்கு போயிடுச்சு. யார் ஜனாதிபதி? யசீத். சபையில் இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களான்னு பார்க்கணுமே. யசீதுடைய காதுக்கு போயிடுச்சு. அந்த நேரம் கூஃபாவுடைய ஆளுநராக இருந்தவர் ஒரு சஹாபி, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கூஃபாவுடைய கவர்னராக இருந்தவர். இவர் பார்த்தார், யசீத் பார்த்தான், ஆளுநர் சரியில்லை, ஆளுநர் ஆள் கிளியர் இல்ல. இவரு கூஃபாவுல ஆளுநரா இருந்துட்டு நமக்கு எதிராக வேலை பார்க்கார் போல. இவர் சரியான ஆளா இருந்தா கூஃபாவுல நமக்கு எதிராக ஆக்கள் கிளம்ப மாட்டாங்க. எனவே உடனே என்ன செய்தான்? கூஃபாவுடைய ஆளுநரை மாத்தினான். மாத்தி உபைதுல்லா பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன, ஒரு இரத்த காட்டெரிய கூஃபாவுடைய ஆளுநராக நியமித்தான். இவன் என்ன செஞ்சான்? வந்த உடனே மாக்கில் என்று சொல்லக்கூடிய ஒருவனை பிடிச்சான். பிடிச்சி அவனுக்கு 3000 வெள்ளி காசுகளை கையில கொடுத்தான். கொடுத்து சொன்னான், நீ வந்து முஸ்லிமை உளவு பார்க்க வேண்டும். சிஐடி வேலை பார், பார்த்து எங்கெங்க போறார், என்னென்ன செய்யறார், என்னென்ன மீட்டிங் போடுறார், எல்லா செய்தியும் என்ற காதுக்கு வந்து சேரணும். இவன் நல்லவனை போல நடிச்சு, முஸ்லிம் யார்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினால் இவன் நல்லவனை போல நடிச்சு முஸ்லிமுக்கு பின்னால இருந்து எல்லா செய்திகளையும் அங்க உபைதுல்லா பின் ஜியாதுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். கடைசியில முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடிதம் எழுதிட்டாங்க. யாருக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதிட்டாங்க. வாங்க, நீங்க வாங்க, மக்கள் எல்லாம் உங்களுக்கு சார்பா தான் இருக்கிறாங்க, கடிதம் எழுதிட்டாங்க, வாங்கன்னு சொல்லி கடிதம் எழுதி கடிதத்தை அனுப்பினதுக்கு பின்னால முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறைப்பிடிக்கப்பட்டார். சிறைப்பிடிக்கப்பட்டு கூஃபாவுடைய கோட்டைக்கு மேல கொண்டு போகப்பட்டு அதுக்கு மேல உள்ள கோபுரத்துக்கு மேல கொண்டு போய் அவருடைய தலையை வெட்டி வீசினார். உடம்ப வெட்டி மறுபக்கம் வீசினான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் தெரியாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு
ரெடி ஆயிட்டாங்க. இப்ப 72 பேரை கூட்டிக் கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருந்து ஈராக்குக்கு கூஃபாக்கு வரதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் சஹாபாக்கள் அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் ஜாஃபர், அப்துல்லா பின் உமர், அபூ சயீத் அல் குத்ரி, இது போன்ற மிக பெரும் சஹாபாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கெஞ்சினாங்க, போக வேண்டாம், போக வேண்டாம், ஈராக் வாசிகளுடைய பேச்சை நம்பி போக வேண்டாம். ஹுசைன், நாங்க நபி அவங்கள போல இருக்கிற உங்களை பார்த்து பார்த்து தான் நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களோட நானாவை கொன்றது கூஃபாவாசிகள் தான். நானா யார்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நஞ்சி வச்சு கொலை செய்தார்கள். அந்த கூஃபா வாசிகளை நம்பி நீங்க போக வேணாம் ஹுசைன், போக வேணாம், நீங்க மக்கால தங்குங்க. நீங்க பாக்குறதுக்கு எங்கட நாயகத்தை போல இருக்கிறீங்க, நீங்க பாக்குறதுக்கு எங்கட ரசூலுல்லாஹ்வை போல இருக்கிறீங்க. உங்களை பார்த்து பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், இல்ல இல்ல, அங்க அநியாயம் நடக்குது, அராஜகம் நடக்குது, மக்கள் என்ன நம்பி இருக்கிறாங்க, நான் போக போறேன். ஒட்டகத்துக்கு மேல ஏறிட்டான். ஏறி போகக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கவிஞர் தான் ஃபிரஸ்தக். ஃபிரஸ்தக் என்ற கவிஞர் அப்படியே ஒட்டகத்துக்கு முன்னால வந்து படுத்துட்டார். ஒட்டகத்துக்கு முன்னால வந்து படுத்துட்டார். படுத்துட்டு சொன்னார், நபி அவங்கட பேரன் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறார், பக்தாதிலிருந்து மரணத்து காத்து வீசுது. நபியுடைய பேரன் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறார், பக்தாதுக்கு போக போறார். ஆனால் ஈராக்கிலிருந்து பக்தாதிலிருந்து மரணக்காற்று வீசிக் கொண்டிருக்கிறது, போக வேண்டாம். எல்லாரையும் அன்போடு தடுத்து விட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். சகோதரர்களே, இடையில நீண்ட சம்பவங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சுருக்கி ஆஷுரா நாள் பிறை 9க்கு நான் வாரேன், தாசுஆவுடைய நாள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை பக்தாதுக்கு கூஃபாவுக்கு போக விடவும் இல்லை, மக்காவுக்கு திரும்பி வரவிடவும் இல்லை. கர்பலா என்ற இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லி இருந்தார்கள், கர்புன் வ பலாவுன். கர்பலா என்பது 2 வார்த்தைகள் சேர்ந்தது, கர்புன் வ பலாவுன். கர்பண்டா கஷ்டம், பலா என்றா சோதனை. இது ரெண்டும் அங்கே இருக்கின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கர்பலா என்ற இடத்தில் வைத்து 72 பேர், எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம், நாயகத்துடைய குடும்பம். சகோதரர்களே, எல்லாரையும் அப்படியே மறிச்சிட்டான். உபைதுல்லா பின் ஜியாத், கூஃபாவுடைய ஆளுநர். எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது, ஒன்றும் சரிவரல். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு நாளும் நான் இறங்கி போக மாட்டேன், அசத்தியத்துக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன். அப்படியா? வேற வழி இல்ல. 30,000 பேர் கொண்ட படை வந்தது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோட யுத்தம் செய்யறதுக்கா. இவங்க எத்தனை பேர்? 72 பேர். 30 குதிரை, வேற வாகனம் இல்ல. 30,000 பேர் கொண்ட படை வருது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை எதிர்ப்பதற்காக. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார் தன்னோட இருந்த மக்களை பார்த்து, உங்க யாரையும் நான் வற்புறுத்த மாட்டேன், தயவு செய்து நீங்கள் எல்லாரும் திரும்பி மதீனாவுக்கு சென்று விடுங்கள். யாரும் போறதுக்கு தயாரில்லை. வாழ்ந்தால் உங்களுடன் வாழ்வோம், இல்லையா இந்த கர்பலா மண்ணில் உங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் உயிர் துறப்போம். சகோதரர்களே, யுத்தம் ஆரம்பித்தது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 3 ஆம்பளை பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளை. 3 ஆம்பளை பிள்ளைக்கும் அலி என்று பெயர் வைத்தார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு. 3 பேர் பேரும் அலி தான், வாப்பட பேரை வச்சார். அலியுல் அக்பர், அலியுல் அவுசத், அலியுல் அஸ்கர். சின்ன அலி, நடுத்தரமான அலி, பெரிய அலி, இப்படிதான் கூப்பிடுவாங்க. முதல் கொலை செய்யப்பட்டது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாரிசு அலி அல் அக்பர், மீச கூட முளைக்காத சிறுவன்.
அந்த யுத்தத்துல முதலாவது கொலை செய்யப்பட்டது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். கடைசியாக கொலை செய்யப்பட்டது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரையில் 17 அஹ்லு பைத்துகள் கொலை செய்யப்பட்டார்கள். அன்றைய தினத்தில் நபியுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் விதவையாக மாறினார்கள். கர்பலா பிறை 10ஆம் நாள், ஆஷுராவுடைய நாள், நபியுடைய குடும்பம் செய்த தியாகம் சாதாரண தியாகம் கிடையாது. சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய 6 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். 6 குழந்தைகள். ஃபாத்திமா நாயகிக்கு மரணித்ததுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு வேற கல்யாணம் முடிச்சாங்க. அதுல பிறந்த பிள்ளைகள் முஹம்மத் பின் அலி, அபூபக்கர் பின் அலி, உஸ்மான் பின் அலி, அப்பாஸ் பின் அலி, அப்துல்லா பின் அலி. 6 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள், நபியுடைய பேர பிள்ளைகள். கடைசியாக ஷும்மர் அல்லது ஷிமர் அவன் பேர், எதிரி படையில் இருந்தவன். அவனுடைய கபர்ல அல்லாஹ் தண்டனை அதிகரிக்கட்டும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொடூரமாக கொலை செய்தவன் அவன்தான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 3 நாட்களாக அந்த பாலைவன சுடு மணலில் தண்ணீர் கூட குடிக்க விடவில்லை, தடுத்து விட்டார். யாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. ஃபுராத் நதி, யூப்ரட்டிஸ் நதியோரம், ஆனா யாருக்கும் தண்ணி கிடைக்கல. கடைசியாக அந்த நான் சொன்ன ஷிமர் என்பவன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பில் 13 அம்புகளை எறிந்தான். 13 அம்புகளை எறிந்தான். 30க்கும் மேற்பட்ட குத்து காயங்கள், வெட்டு காயங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பில் ஏற்படுத்தப்பட்டது. சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கர்பலா மண்ணில் ஷஹீதாகி கீழே விழுந்தார். அந்த ஷிமர் என்ற பாவி வாளை எடுத்து கொண்டு வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்தை அப்படியே அறுத்தான். பேசுறதுக்கு லேசா தான் இருக்கும், கேட்கறதுக்கு லேசாகத்தான் இருக்கும். நீங்களும் நானும் முஸ்லீம் ஆகிறதுக்காக அந்த சஹாபாக்கள் செய்த தியாகம் சகோதரர்களே கற்பனைக்கு வருமா? உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், இஸ்லாத்துக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் கேட்டு பாருங்க. என்ன செஞ்ச இஸ்லாத்துக்காக? முஸ்லிம்களுக்காக என்ன செய்து? இஸ்லாத்துக்காக என்ன செய்து? என்ன தியாகம் செய்த? ஒன்றுமே இல்லை. சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர் அவர், சுவர்க்கத்து இளமைகளின் 2 தலைமைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. கழுத்து அப்படியே அறுத்து தலைய வேற அடுத்தார். ஷிமர் தலைய வேறையா அடுத்து ஒரு தட்டில வைத்தான். வைத்து சகோதரர்களே அந்த தலையை அப்படியே கொண்டு வந்தான், கூஃபாவுக்கு கொண்டு வந்தான். கொண்டு வந்து உபைதுல்லா பின் ஜியாத், நான் சொன்னேன் பெரிய அரக்கன், அந்த அரக்கனிடம் கொடுத்தான். இவனுக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி. ஏன்? இவர் கொண்டு ஷிமர் கொண்டு யார்கிட்ட கொடுத்தார்? உபைதுல்லா கிட்ட கொடுத்தார். உபைதுல்லா போய் யார்கிட்ட கொடுப்பார்? ஜனாதிபதி கிட்ட கொண்டு போவார், யசீது கிட்ட. யசீது கிட்ட ப்ரமோஷன் கிடைக்குமே, சந்தோஷம் கிடைக்குமே. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை அப்படியே உபைதுல்லாவுடைய சபையில் இருக்குது, ரத்தம் கொட்டி கொண்டிருக்குது. சபையில் இருந்த எல்லாரும் அழுகிறாங்க. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்தத போல் இருந்துச்சு அந்த முகம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில் இருந்தார், தேம்பி தேம்பி அழுகிறார். அந்த கொடுங்கோலன் அரக்கன் உபைதுல்லா ஒரு கம்பை எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உதட்டில் தட்ட ஆரம்பித்தான். தட்ட சில வார்த்தைகள் சொன்னான், நான் அதை இங்கே சொல்லல. தட்ட ஆரம்பித்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்தது, எழும்பி வந்து சொன்னார், அடே அடே நீ தட்டுவதை முதலாவது நிப்பாட்டு. இந்த வாய் சும்மா வாயல்ல, சாதாரண வாயல்ல. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்த வாய். உண்ட நாசமா போன கையால இந்த வாயில நீ தட்டாது. சகோதரர்களே, அதெல்லாம் அந்த உள்ளத்துல ஏறாது. உடனே என்ன செஞ்சான்? அந்த தலைய அவன் யசீதிடம் கொண்டு போனான், சிரியாவுக்கு கொண்டு போனா அந்த தலையை கண்ட யசீத் ஆடி போயிட்டான்.
சொன்னான், சுமையாவுடைய மகனே, அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் என்றான். யசீத் யாரு? ஆகப்பெரிய கொடுமைக்காரன். எந்த அளவுக்கு கொடுமைக்காரன் என்றா, மதீனாவுல யுத்தம் செஞ்ச கொடுமைக்காரன். இஸ்லாமிய வரலாறுல மதீனாவுக்கு படையெடுத்து போன ஒரே ஒரு கொடுங்கோலன் அந்த யசீத் தான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதுக்கு பின்னால ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் பிறை 10 ஆஷுரால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார். ஹிஜ்ரி 63ஆம் ஆண்டு மதீனத்து சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. ஹுசைனுக்காக வேண்டி இந்த மதீனாவுல வாழ்ந்த 700 சஹாபாக்களை கொலை செய்த யசீத். மதீனால வாழ்ந்த 700 சஹாபாக்கள் அந்த ஹர்ராவுடைய யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். 700 முஸ்லிம்கள். அப்ப எவ்வளவு பெரிய மோசமான ஆள் அடிப்பான். ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை பார்த்து அவனே ஒரு கணம் ஆடி பைத்துட்டான். நான் அந்த இடத்துல இருந்திருந்தா ஹுசைனை மன்னித்திருப்பேன். உன்னை யாரு கொலை செய்ய சொன்னது? யார் உன்னை கொலை செய்ய சொன்னது? சகோதரர்களே, நீண்ட வரலாறு. அவங்களோட தலை எங்கே கொண்டு அடக்கப்பட்டது? அதில் பல கருத்து வேற்றுமைகள் சொல்லப்படுகிறது. சிரியாவில் உள்ள ஜாமியு திமஷ்க் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல்ல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. அங்கதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்குது. அங்கதான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபர் இருக்குது. அந்த பள்ளிவாசல்ல தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை வைக்கப்பட்டது. ஆனால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு ஜன்னத்துல் பகீஉல் கர்கதில் அடக்கம் செய்யப்பட்டது. யாரெல்லாம் இந்த அஹ்லு பைத்துகளை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் நாசமாக்கினான். யசீத் 4 வருஷம் தான் ஆட்சி செய்தான். சகோதரர்களே, அதுக்கு பின்னால் கொலோரா நோய் ஏற்பட்டது. தாஊன், அம்வாஸ், பிளக், கொள்ளை நோய் ஏற்பட்டு அந்த நோயில் யசீத் அப்படியே மரணித்து விட்டார். ஆகையால் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, இஸ்லாத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் தியாகம் செய்த மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம், பிறை 10 ஆஷூரா. இஸ்லாத்தை அல்லாஹ் வெற்றியை கொடுத்து ஃபிரௌனை அல்லாஹ் அழித்த மாதம் தான் இந்த பிறை 10 ஆஷூராவுடைய நாள். முழு ஊரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் அந்த நாட்கள் பிறை 9, பிறை 10 நோன்பு பிடிப்போம். யாரும் நோன்பு பிடிக்காம இருந்திட வேண்டாம். தயவு செய்து நோன்பை பிடித்து அதனுடைய சிறப்புகளை நாங்கள் அடைந்து கொள்வோம். நேரம் போய்கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தாரான். இந்த மாதம், இந்த வருடம் நாங்க இஸ்லாமிய புது வருடத்துக்குள்ள வந்துட்டோம். கொஞ்சம் உள்ளத்தில் எடுத்து சிந்தித்து பாருங்க. துனியாவுல, கட்டடத்துல, தொழில்ல, படிப்புல எல்லாத்திலையும் நாங்க முன்னேறி கொண்டே போறோம். ஆனா மார்க்கத்துல நாங்க என்ன முன்னேறி இருக்கிறோம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. மக்களே, அல்லாஹ் உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள்.